வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இடியாப்பம் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம்னு நாம் இப்போ பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த சத்து மாவு பாக்கெட்லேருந்து தான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இடியாப்பம் செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சத்து மாவு. சத்து மாவில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், அதனால் ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை சலித்த பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு 1/2 கப்பும் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இடியாப்பாச்சில் வச்சு ஒரு குழியிலையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பாச்சி இல்லைன்னா நம்ம முறுக்கு புளியற அச்சு வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு 1 கப் மாவுக்கு 7 இடியாப்பம் கிடைக்குது. இப்போ இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இடியாப்ப பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சத்து மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்தில் இனிப்பு இருக்கிறதுனால தேங்காய் பாலில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோங்க. போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.